தமிழர் குடிகாரர்கள், அதில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இளைஞர்கள். இப்படி ஒருபுறம் மதுவில் தடுமாறுகிறார்கள், இன்னொரு புறம் தவறான அரசியல் கட்சிகள், சாதி கட்சிகள், மதவெறி பிடித்த கட்சிகள், இப்படி பல கட்சிகளின் பின்னால் சென்று தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். அன்பானவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி இது யாருக்கான கட்சி? இஸ்லாமியர்களுக்கான கட்சியா? இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கான கட்சியா? இல்லை. இது ஒரு பணம் படைத்தவர்களுக்கான கட்சியா? இல்லை. இங்கு இஸ்லாமியன் இருக்கிறான், இந்து சகோதரன் இருக்கிறார், கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறார்கள். வெறும் உறுப்பினர்களாக அல்ல, தலைமை பொறுப்பிலே இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே ஒரு மாற்று அரசியல் என்ற முழக்கத்தோடு நாங்கள் முன்னெடுத்த இந்த அரசியல் சாதி சண்டைகளுக்காக அல்ல, மத வெறியாட்டங்களை நிகழ்த்துவதற்காக அல்ல, இன்னும் இதை வைத்து பணம் சம்பாதித்து மாட மாளிகைகளை கட்டுவதற்காக அல்ல, மாறாக அரசியலிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. எனது அருமை இளைய சமுதாயமே, மாவீரன் அலெக்சாண்டர், மாசிடோனியாவை ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர், அவன் மன்னனாய் பதவியேற்கும் பொழுது அவனுக்கு வெறும் 20 வயது. 20 வயதிலே மன்னராய் அலெக்சாண்டரால் செயல்படுத்த முடிந்தது. ஆனால் உன்னால் முடியாதா? முகமது பின் காசிம் 3 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டான். இந்தியாவில் நடந்த ஆட்சிகளிலே மிகவும் சிறப்பான ஒரு ஆட்சி என்றால் அது முகமது பின் காசிமின் ஆட்சி தான். அப்பொழுது அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது அவனுக்கு வயது என்ன தெரியுமா? 18. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை துவங்கியவர். அவர் முதலில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் போது அவருக்கு வயது 24. நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களின் விடிவெள்ளி தென்னாப்பிரிக்காவிலே இன வெறியாட்டத்தை எதிர்த்து களம் கண்டவர். அவர் முதலிலே களம் காணும் போது அவருக்கு வயது 21. இப்படி இளைஞர்களாக வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மதுவால் புரண்டு கிடக்கிறார்கள். இளைஞர்களால் உலகத்தை புரட்டி போட்டவர்கள் இருக்கும் போது நமது ஆட்சியாளர்கள் மதுவால் இளைஞர்களை புரட்டி போட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி மதுவை கொடுத்து கூட்டம் சேர்த்தவர்களுக்கு மத்தியிலே மதுவுக்கு எதிராக கூட்டம் சேர்த்த ஒரே கட்சி. கூடிக்குறுகி அடங்கி கோழைகளாய் காலில் விழுந்து கிடக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மத்தியில் நெஞ்சுரத்தோடு எழுந்து நிற்கும் மானமிகு போராளிகளை அதிகமாய் கொண்ட கட்சி. இங்கே பணங்களுக்கும் பதவிகளுக்கும் ஆசைப்படுபவர்களுக்கு மத்தியில் சாதாரண தொண்டனாய், தலைவனும் தொண்டனாய், தொண்டனும் தலைவனாய் இருக்கின்ற ஒரே கட்சி. இப்படிப்பட்ட கட்சியிலே அனைத்து சமுதாய இளைஞர்களும் இணைய வேண்டும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ பாகுபாடின்றி, பல ஜாதிக பாகுபாடின்றி அனைத்து சமுதாயத்து இளைஞர்கள் இணைந்து திரளாக வர வேண்டும். மாணவர்கள் இணைய வேண்டும், பெரியவர்கள் இணைய வேண்டும். அப்படி இணைந்தால் அரசியலிலே ஒரு மாபெரும் புரட்சியை நாம் ஏற்படுத்த முடியும். அன்பானவர்களே, பிடல் காஸ்ட்ரோ படை நடத்தினார், கியூபா விடுதலை அடைந்தது. பிடல் காஸ்ட்ரோ படை நடத்தினார், கியூபா விடுதலை அடைந்தது. நெல்சன் மண்டேலா புரட்சி செய்தார், கருப்பிட மக்களுக்கு விடியல் பிறந்தது. இளைஞர்கள் மனிதநேய மக்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றினால் தமிழகத்தில் ஓர் அரசியல் சீர்திருத்தம் நிகழும், அரசியல் புரட்சி வெடிக்கும் என்று தெரிவித்தவனாக எனது உரைக்கு திரையிட்டு அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.